ரைட். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பேசியிருந்தோம்னா, வேரியபிள்ஸ் அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து நம்ம பார்த்தது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். ஸோ இந்த அரித்மெட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அதை நம்ம லாஸ்டா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, மீதி இருக்கிற ஆப்பரேட்டர்ஸை பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்பரேட்டர்ஸ். ஸோ அந்த ஆப்பரேட்டர்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம அரித்மெட்டிக் பார்த்துருக்கோம். இதில் நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷனல் ஆப்பரேட்டர். பார்க்கலாங்களா? ரைட். ரிலேஷனல் ஆப்பரேட்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஸோ இதனுடைய யூசேஜ் இதனுடைய பேர்லயே இருக்கு பாருங்க, கம்பேரிசன். கம்பேர் பண்றது, ரிலேட் பண்றது. ஸோ கம்பேர்னா என்னன்னா, ரெண்டு இன்புட்டை கம்பேர் பண்றது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. இப்போ உங்க ரெண்டு பேருடைய மார்க்கை கம்பேர் பண்ணணும்னா எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? என்னை விட என் ஃப்ரெண்டோட மார்க்கு அதிகமா இருக்கா, கிரேட்டரா இருக்கா? என்னை விட என் ஃப்ரெண்டோட மார்க் விட என் மார்க் வந்து கம்மியா லெஸரா இருக்கா, இல்ல என் மார்க்கும் என் ஃப்ரெண்டு மார்க்கும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? இப்படிதான் கம்பேர் பண்ணுவீங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ரெண்டு இன்புட் ஆர் டூ ஆர் மோர் இன்புட் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும்? ரைட். அதர்வைஸ் கால்ட் as கம்பேரிசன் ஆபரேட்டர். இப்போ இந்த ஆபரேட்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ a ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, கம்பைலர் இந்த லைனுக்கு வரும். இந்த லைனுக்கு வந்து எப்பவுமே ஈக்குவல் டு எந்த சைடை பார்க்கும்? ஆல்வேஸ் இட் வில் சி. அப்படியா? ஓகே, லெஃப்ட் சைடு பார்க்கும். அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, லெஃப்ட் சைடுல இருக்கிற ஏவை எடுத்துட்டு போய் ரைட் சைடுல இருக்கிற 5க்கு அசைன் பண்ணும். அப்படிதானே? அப்ப ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணல. இந்த சின்ன விஷயத்திலே பதில் கரெக்டா இல்லையே. கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதாவது இளவரசன் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு ஆன்சர் சொல்லிடுறீங்க, அப்புறம் திடீர்னு யோசிச்சு லைட்டா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னா ஆஃபர் லெட்டர் இருந்தாங்க இளவரசன் பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருவாங்களா? சின்ன ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். ஒரு லைனுக்கு கம்பைலர் வரும்போது ஆல்வேஸ் இட் வில் சி ஈக்குவல் டு விச் சைட் ஃபர்ஸ்ட். இந்த தவறு இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான டாபிக்லாம், இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. வெறும் பேசிக்ல தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வரலன்னும் போது வரிடு. ஸோ அதாவது ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு பார்க்குமா, லெஃப்ட் சைடுக்கு எடுத்துட்டு போய் அசைன் பண்ணும். என்ன டேர்ம்? அசைன். அப்ப இங்க யாருக்கு அசைன் ஆவா? இந்த இடத்துல 5ன்றது ஏக்கு அசைன் ஆகும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வைக்கணும், இதுவும் முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலா கம்பைலர் வந்து ஒரு லைனுக்கு வருது அப்படின்னா ரெண்டு மைண்ட் செட்ல வரும். ஒரு லைனுக்கு கம்பைலர் வரும்போது எத்தனை மைண்ட் செட்ல வரும்? ரெண்டு. ஒன்னு அசைனிங் மைண்ட் செட்ல வரும், which is அசைனிங் மோட். சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிங் மோட்ல வரும். இன்னொன்னு என்ன மைண்ட் செட்ல வரும்? இப்போ உங்க டவுட் என்னன்னா, எப்போ அசைனிங் மைண்ட் செட்ல வரும், எப்போ கம்பேரிங் மைண்ட் செட்ல?
உங்க டவுட் என்னவா இருக்கணும்? அப்படின்றதுதான் உங்க டவுட்டா இருக்கணும். அதான உங்க டவுட்டு? ரைட். நீங்க அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மைண்ட் செட்ல வரும்? ரைட். நீங்க கம்பேரிசன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கும் போது கம்பேரிங் மோட்ல வரும். புரியுதா? ரைட். இப்போ உங்களுடைய அடுத்த டவுட் என்னவா இருக்கணும் அப்படின்னா அசைனிங் மோடுக்கும் கம்பேரிங் மோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுதான் அடுத்த கேள்வி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இங்க பாருங்க, அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல இருக்கா? தெரியுதா? சோ அப்ப ஈக்குவல் டு சிம்பிள் அதுதான் என்ன ஆபரேட்டர்? இட் இஸ். அப்ப நீங்க ஈக்குவல் டுன்றது கேள்வி ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டுன்றது என்ன ஆபரேட்டர்னு தான் கேட்டேன். அசைனிங் மோடுன்னு சொல்றீங்க. ஈக்குவல் டுன்றது என்ன ஆபரேட்டர்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சரியா? ரைட். சோ இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆபரேட்டர் அப்ப என்ன ஆபரேட்டர்? ஈக்குவல் டு. அது என்ன ஆபரேட்டர்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அப்போ நம்ம ஆல்ரெடி அசைன்மெண்ட் ஆபரேட்டரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்து ஈக்குவல் டு போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து a ஈக்குவல் டு b அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஈக்குவல் டு போட்டதுனால அது என்ன ஆபரேட்டர்? வெரி குட், அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இப்போ கம்பைலர் வந்து இந்த லைனுக்கு வருது, which is 5வது லைன், ப்ரோக்ராமிங்ல 5வது லைனுக்கு வருது. நீங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்ன ஆபரேட்டர்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன மைண்ட் செட்ல அது வர்க் பண்ணும்? என்ன மோட்ல அது வர்க் பண்ணும்? அசைனிங் மோட்ல வர்க் பண்ணும். புரியுதுங்களா? சோ அசைனிங் மோட்ல வர்க் பண்ணுது அப்படின்னா ஆல்வேஸ் இட் வில் see which side first. அப்ப யாருடைய வேல்யூ யாருக்கு அசைன் ஆகும்? அசைன் b அசைன் ஆகுமா? b உடைய வேல்யூ அசைன் ஆகுமா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். a க்கு அசைன் ஆகும். சோ அப்போ அசைனிங் மோட்ல வரும்போது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஆல்வேஸ் ரைட் சைடு வேல்யூ will assign to left side variable. புரியுதாமா? இதுவே நீங்க ஒரு ஈக்குவல் டு போடாம 2 ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அது என்ன ஆபரேட்டர்ல வருது? வெரி குட், which is otherwise called as relational operator. புரியுதா? ரைட். இப்போ நீங்க வந்து a டபுள் ஈக்குவல் டு b அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஈக்குவல் டுவா 2 ஈக்குவல் டுவா? டபுள் ஈக்குவல் டு. வெரி குட். அப்ப இது என்ன ஆபரேட்டர்? கிடையாது. இல்ல. என்ன ஆபரேட்டர் இது? அதர்வைஸ் கால்ட் as. ரைட். இப்ப கம்பைலர் எந்த மோட்ல வேலை செய்யும்? கம்பேரிங் மோட்ல வர்க் ஆகும். புரியுதாமா? ரைட். சோ கம்பேரிங் மோட்னா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேரிங் மைண்ட் செட், கம்பேரிங் மோட்ல வர்க் பண்ணும்போது ஆல்வேஸ் இட் வில் see left side first. Always it will see left side first. அதாவது உங்க மார்க்கையும் உங்க ஃப்ரெண்ட் மார்க்கையும் நீங்க கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாருடைய மார்க் எடுக்கணும்? உங்க மார்க் எடுத்துக்கிட்டு போய் தான் உங்க ஃப்ரெண்டோட போய் கம்பேர் பண்ண. அப்போ உங்க சைடுல இருக்கிறத முதல்ல எடுத்துக்கணும், அப்புறம் தான் அடுத்தவங்க சைடுக்கு போயிட்டு கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ரைட்.
ஸோ இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க யாரோட வேல்யூ யாரோட போய் கம்பேர் ஆகும்? A ஓட வேல்யூ வந்து B க்கு கம்பேர் ஆகும், which means always left side value will get with right side. புரியுதுங்களா? கிளியரா இருக்கீங்களா? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன ஆபரேட்டர் பத்தி படிக்கிறீங்க? அப்போ நம்ம எந்த சைட பார்க்கணும்? லெஃப்ட் சைட பார்க்கணும். பார்க்கலாங்களா? ரைட். ஸோ இப்போ கம்பேரிசன் ஆபரேட்டர்ல இட் இஸ் யூஸ் டு கம்பேர்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர். இட் இஸ் யூஸ்ட் டு compare two or more values. So இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? ரைட். ஸோ கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்பேரிசன்ல பார்க்க போற ஆபரேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் டு. என்ன ஆபரேட்டர்? ஈக்குவல் டு, அதாவது டபுள் ஈக்குவல் டு, ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறது. சரிங்களா? ரைட். சோ அதுக்கு நீங்க எத்தனை ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும்? டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். போலாங்களா? ரைட். சோ இப்போ int a equal to like 10 comma b equal to 20. ஸோ ரெண்டு வேல்யூ எடுத்திருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ a ஈக்குவல் டு பின்னு போடுறேன். ஸோ கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸோ நீங்க ஈக்குவல் டு ஆபரேட்டர், அதாவது நீங்க ஆக்சுவலா கம்பேரிசன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க இந்த மாதிரி எழுதுவீங்க இல்லையா? ஏ ஈக்குவலா இருக்கா, ஏ ஈக்குவலா இல்லையான்னு எழுதுவீங்க பாத்தீங்களா? தட் இஸ் நத்திங் பட் கண்டிஷன். தட் இஸ் நத்திங் பட் ரைட். ஃபைன். ஸோ இப்போ கம்பைலர் என்ன பண்ணும்னா, நீங்க கண்டிஷனை எழுதிருவீங்க. நீங்க கண்டிஷனை எழுதி கம்பைலருக்கு என்ன சொல்றீங்க? ஏ கம்பைலர் அப்படின்னு சொல்லி ஏ வேல்யூ பி வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்றீங்க? ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நீங்க கம்பைலர் கிட்ட சொல்றீங்க. நீங்க சொன்ன கண்டிஷனை போய் கம்பைலர் என்ன பண்ணும்? செக் பண்ணும். என்னன்னு செக் பண்ணும்? ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஈக்குவலா இருக்கான்னு. இப்போ செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூவை எடுக்கும். ஸோ ஏ வேல்யூ என்ன இருக்கு, பி வேல்யூ என்ன இருக்கு. இப்போ யாரோட வேல்யூ எடுத்துட்டு போய் யாரோட கம்பேர் பண்ணுவோம்? 10ஓட வேல்யூவா 10ன்ற வேல்யூவா? அப்போ யாரோடைய வேல்யூ? ஏவோடைய வேல்யூ. யாரோடைய வேல்யூ? ஸோ ஏவோடைய வேல்யூ எடுத்துட்டு போய் பியோட வேல்யூவோட கம்பேர் பண்ணும். ஸோ அதாவது என்னன்னு செக் பண்ணணும்னா, வெதர் 10 இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ 10ம் 20ம் ஈக்குவலான்னு செக் பண்ணும். ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்ப நீங்க சொன்னதை செக் பண்ணி பார்த்தா அது தப்பா இருக்கு. ஸோ தப்புனா that will return you false. இதுவே நீங்க சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா that will return true. அப்ப இந்த கண்டிஷனுக்கு அவுட்புட் என்ன வரும்? பிரிண்ட் பண்ணா ஃபால்ஸ்னு வரும். புரியுதாமா எப்படி வேலை செய்யும்னு? ரைட். நீங்க வந்து ஃபார் லூப்பை கத்துக்கணும், வைல் லூப்பை கத்துக்கணும்னு ஆசை இருக்கா?
இருக்கா? அதுல ப்ரோக்ராம் பண்ணணும், லூப்பிங் எழுதி ப்ரோக்ராம் பண்ணணும்லாம் ஆசை இருக்கா? இருக்கா? அப்போ இந்த கம்பாரிசன் ஆபரேட்டர் இல்லாம உங்களால லூப்பிங்ல கண்டிஷன் எழுத முடியாது. அதனால உஷாரா கவனிங்க. இங்க இங்க பதிலே ரெண்டு தான். ஒன்னு ட்ரூ, இன்னொன்னு யோசிச்சு பதில் சொல்லுங்க. இப்ப ரெண்டாவது என்னன்னா நாட் ஈக்குவல் டு, அதாவது ஏ வேல்யூ நாட்டுக்கு இந்த சிம்பிள் போட்டு நாட் ஈக்குவல் டு பி. ஒரு முக்கியமான விஷயம், ப்ரோக்ராம் எழுதும் போது ஏக்கும் ஆபரேட்டருக்கும் ஸ்பேஸ் விட்டுக்கலாம் வேணும்னா, ஆபரேட்டருக்கும் பிக்கும் ஸ்பேஸ் விட்டுக்கலாம், வேணாம்னா கிட்ட கொடுத்துக்கலாம். ஆனா ரெண்டு சிம்பிளுக்கு நடுவில் இப்படி ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, ஜாயின் பண்ணி தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க கம்பைலர் கிட்ட என்ன சொல்றீங்க? ஏ கம்பைலர் இங்க வா, ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் என்ன இல்லைன்றீங்க. கம்பைலர் போய் செக் பண்ணும். நீங்க சொல்லுங்க, செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வரும்? ட்ரூ. எஸ், நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, 10ன்றது 20யோட கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் இல்ல. அப்போ உங்களுக்கு நீங்க சொன்னபடி கரெக்ட். அப்ப என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? இப்போ மூணாவது ஆபரேட்டர் என்னமா அது? இந்த ஆபரேட்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பிகினரா வரவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இந்த ஒரு விஷயம். ஒன் ஆஃப் கன்ஃபியூஸ்டு ஏரியா இந்த இடம். எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு போனோம் சார், ப்ரோக்ராமை சூப்பரா எழுதணும் சார், ஆனா செலக்ட் ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆக்சுவலா வந்து இந்த சிம்பிளுக்கும் இந்த சிம்பிளுக்கும் அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ ஒன்னு லெஸ்ஸர் தென், ஒன்னு கிரேட்டர் தென். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏரோ மார்க்கை நல்லா பாருங்க. இந்த ஏரோ மார்க் எந்த பக்கம் பாயிண்ட் பண்ணிருக்கு? த பாயிண்டர் டுவர்ட்ஸ். நல்லா பாருங்க எந்த சைட பாயிண்ட் பண்ணிருக்கு. பாயிண்ட் பாயிண்ட் இந்த 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 சிம்பிள் எந்த சைட டைரக்ஷனை நோக்கி இருக்கு? லெஃப்ட் சைட பார்த்துருக்கா? நல்லா பாருங்க, டுவர்ட்ஸ். கர்வ் இல்ல, பாயிண்ட் டுவர்ட்ஸ். இதுதான் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. லெஃப்ட்ல பார்த்த மாதிரி இருக்கு. this symbol pointing towards right side. புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த சிம்பிள் எதில் பாயிண்ட் பண்ணிருக்கு? இதை வந்து எது லெஸ்ஸர் தென் எது கிரேட்டர் தென் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ஒரு ட்ரிக். ஆனால் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது தேவையில்லை, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது தேவை. ஸோ இந்த சிம்பிள் வந்து லெஃப்ட்ல பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ லெஃப்ட்டுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் எல். எல் ஃபார் லெஸ்ஸர் தென். எல் ஃபார் லெஸ்ஸர் தென். அப்போ லெஃப்ட்ல பார்த்தது லெஸ்ஸர் தென் இருந்தா ஆப்போசிட்ல பார்த்தது என்னவா இருக்கும்? கிரேட்டரா இருக்கும். புரியுதுங்களா? ரைட். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வந்து பிகினரா வரவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஏ லெஸ்ஸர் தென் பி அப்படின்னு எழுதுனேன் சார், ப்ரோக்ராமை நான் சூப்பரா அனலைஸ் பண்ணிட்டேன், ஏ லெஸ்ஸர் தென் பி, இதை வச்சு நான் கண்டிஷனை செக் பண்ணேன், ஏ வேல்யூ வந்து லெஸ் தென்னா இருக்கணும் பியை விட அப்படின்னு செக் பண்ணேன், செக் பண்ணி ப்ரோக்ராமை நான் கரெக்டா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனசுல நினைச்சு ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏ லெஸ் தென் பி, ஏ லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி ப்ரோக்ராம் கரெக்டா எழுதிட்டேன்றாங்க. பட் ஆக்சுவலா அவங்க போட்டிருக்கிற சிம்பிள் இதுதான். அவங்க பண்ற தப்பு. யாரு? பிகினர்ஸ். நீங்க யாரு? அப்ப அந்த தப்பு நீங்க பண்ணணும், பண்ணக்கூடாதா? ரைட். ஓகே. ஸோ ப்ரொனவுன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிறது வேற ஆப்ரேட்டர்னு மனசுல வச்சுக்கிறாங்க, பட் எழுதுறது தப்பா எழுதிடுறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஏ வேல்யூ லெஸ் தென் பி. ஸோ இந்த இடத்துல நீங்க கம்பைலர் கிட்ட என்ன சொல்றீங்க?
நல்லா யோசிச்சு பொறுமையா பார்த்து சொல்லுங்க. நீங்க கம்பைலர் கிட்ட என்ன சொல்றீங்க? ஏவை விட பி லெஸ்ஸரா இருக்கும்ன்றீங்களா, இல்ல ஏ வேல்யூ இஸ் லெஸ்ஸர் when comparing to என்ன சொல்றீங்க? அப்ப யாரோட வேல்யூ லெஸ்ஸரா இருக்குன்னு சொல்றீங்க? இங்க யாரோட வேல்யூ எடுத்துட்டு போய் யாரோட கம்பேர் பண்றீங்க? என்னன்னு கம்பேர் பண்றீங்க? ஏ வேல்யூ என்னவா இருக்கும்ன்றீங்க? ஃபர்ஸ்ட் யாரோட வேல்யூ கையில எடுக்கிறீங்க? வெயிட் யாரோட வேல்யூ கையில எடுக்கிறீங்க? ஏ வேல்யூ கையில எடுக்கிறீங்களா? ஏ வேல்யூ லெஸ்ஸர் தென் யாரை விட? அப்ப யாரோட வேல்யூ லெஸ்ஸர் தென்னா இருக்குன்றீங்க? யாரோட வேல்யூ லெஸ்ஸர் தென்னா இருக்குன்னு செக் பண்றீங்க? அப்புறம் ஏன் முதல்ல பி வேல்யூ கம்மியா இருக்கும்னு செக் பண்றோம்னு ஏன் முதல்ல சொன்னீங்க? எடுத்துட்டோன்னே ஏன் பி வேல்யூ கையில எடுக்கிறீங்க? கம்பேர் பண்ணும்போது எந்த சைடை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? புரியுதுங்களா? அப்ப யாரோட வேல்யூ என்னவா இருக்கணும் கம்பேர் பண்ணும்போது? நீங்க என்ன கம்பைலர் கிட்ட சொல்றீங்க? ஏ வேல்யூ என்னவா இருக்குன்றீங்க பியை விட? ஸோ ஏ வேல்யூ 10, இந்த பக்கம் பி வேல்யூ 20. ஸோ நீங்க என்ன கம்பைலர் கிட்ட சொல்றீங்க? ஏ வேல்யூ இஸ் லெஸ்ஸர். ஏ வேல்யூ இஸ் லெஸ்ஸர் when comparing to பி. ஏவோட வேல்யூவை எடுத்துட்டு போய் பியோட கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்னவா இருக்கணும்ன்றீங்க? லெஸ்ஸர் தென்னா இருக்குன்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி லெஸ் தென்னா இருக்கா இல்லையா? லெஸ்ஸர் தென், அதாவது 10 எடுத்துட்டு போய் 20யோட கம்பேர் பண்ணும்போது 10ன்றது என்னவா இருக்கு? லெஸ்ஸர் தென்னா இருக்கு. அப்ப நீங்க சொன்னபடி அது ட்ரூ. புரியுதா? ஷோரா? ரைட். ஸோ இப்போ இன்னொரு ஆபரேட்டர் இருக்கு, லெஸ்ஸர் தென் ஆர் என்னது ஈக்குவல் டு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் உஷாரா கவனிங்க. சிம்பிள் தான் இது, நீங்க தான் காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து கம்பைலர் வந்து ரெண்டு விஷயத்தை செக் பண்ணும். ஒன்னு ஏ வேல்யூ லெஸ்ஸர் தென்னா இருக்கணும், அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஈக்குவலா இருக்கணும். யாரோட கம்பேர் பண்ணும்போது? யாரோட கம்பேர் பண்ண? பியோட கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு வெரிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ எய்தர் திஸ் ஆர் தட். ஸோ இந்த ரெண்டு வெரிஃபிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு வெரிஃபிகேஷன் ட்ரூனா ரிசல்ட் என்னது? ட்ரூ. ரெண்டு வெரிஃபிகேஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட் ஃபால்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவலை செக் பண்ணுங்க. ஸோ ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஈக்குவலா? அப்போ ஆர். இப்போ லெஸ் தென் செக் பண்ணுங்க. ஏ வேல்யூ லெஸ் தென் கம்பேரிங் டு. ஸோ அப்போ நீங்க சொல்லுங்க, ஏ வேல்யூவை பியோட கம்பேர் பண்ணும்போது ஏ வேல்யூ லெஸ் தென்ன்றீங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தான். ஏன் ட்ரூ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ ரெண்டு வெரிஃபிகேஷன்ல ஒரு வெரிஃபிகேஷன் ட்ரூ, அப்ப ரிசல்ட்டும் ட்ரூ தான். ஸோ இதுதான் ஆரோட நேச்சர், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆரோட நேச்சர் என்னன்னா எய்தர் திஸ் ஆர் தட், ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலே ரிசல்ட் ட்ரூ தான். புரிஞ்சுதாமா? இது போலாமா? இப்போ கிரேட்டர் தென் ஏ வேல்யூ கிரேட்டர் தென் பி, கரெக்டாமா? ஏன் எங்க ராங்கு?
ஸோ இப்போ நீங்க கம்பைலர் கிட்ட என்ன சொல்றீங்க, ஏ வேல்யூ ஸோ ஏவோட வேல்யூ எடுத்துட்டு போய் நீ பியோட கம்பேர் பண்ணா ஏ வேல்யூ என்னவா இருக்கும்ன்றீங்க. நீங்க சொன்னது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? ஏன் தப்பா இருக்கு? அப்போ அவுட்புட் ஃபால்ஸ். ரெண்டாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அதே தான் இங்க எத்தனை வெரிஃபிகேஷன் பண்ணோம், 2 வெரிஃபிகேஷன் பண்ணோம். ஒன்னு ஏ வேல்யூ கிரேட்டரா இருக்கணும், ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவலை செக் பண்ணுங்க. ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவலா இருக்கா, ஆர் இப்ப கிரேட்டரை செக் பண்ணுங்க, ஏ வேல்யூ கிரேட்டரா இருக்கா பியை விட, அப்ப அதுவும் ஃபால்ஸ். அப்ப 2 வெரிஃபிகேஷன்ல இந்த சினாரியோக்கு ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அவுட்புட் ஃபால்ஸ். புரியுதா இளவரசன் உங்களுக்கு? இதுதான் கம்பேரிசன் ஆபரேட்டர். நீங்க ஒரு கண்டிஷனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். கண்டிஷன் எழுதாம எந்த ஒரு ப்ரோக்ராமிங்குமே நம்ம பண்ண முடியாது. ஸோ கண்டிஷனல் பேஸ்டு ப்ரோக்ராமிங் எழுதணும்னா கண்டிஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். கண்டிஷன் எழுத தெரியணும்னா ஆபரேட்டர், எந்த ஆபரேட்டர் தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? புரியுதுங்களா? ரைட். இப்போ கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் ரைட் கண்டிஷன்ஸ் இன் யுவர் ப்ரோக்ராம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரைட், போலாமாமா அடுத்து? ரைட், இப்போ கம்பேரிசன் ஆபரேட்டர் முடிச்சிட்டீங்க, எல்லா சிம்பிளும் நம்ம பேசியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது லாஜிக்கல். லாஜிக்கல் ஆபரேட்டர் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு செக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். என்னமா? ஸோ அப்போ இதுலயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும், யாருடைய சப்போர்ட் இல்லாம கண்டிஷன் எழுத முடியாது. கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ் இவங்க இல்லாம கண்டிஷன் எழுத முடியாது. அப்போ கம்பேரிசன் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி தான் நீங்க ஒரு கண்டிஷன் எழுதுறதும் பல கண்டிஷன் எழுதுறதும். கரெக்டா? அப்போ நீங்க லாஜிக்கல் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க மல்டிபிள் கண்டிஷன்ஸை எழுதி இருக்கணும். அப்ப அந்த மல்டிபிள் கண்டிஷனை எழுதுறதுக்கு யாருடைய சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும்? அப்போ லாஜிக்கல் ஆபரேட்டர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா யாருடைய சப்போர்ட் தேவை? இதுலயே கிளியரா இருக்கு. கரெக்ட் தானே? ரைட். சோ கேர்ஃபுல்லா கவனிங்க. லாஜிக்கல் ஆபரேட்டர்ல 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அண்டு, இன்னொருத்தர் பேர் ஆறு, இன்னொருத்தர் பேர் நாட். இந்த நாட்டை நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். இதை முடிச்சுட்டு பார்ப்போம், சரிங்களா? இந்த 2 பேரை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அண்டு ஆறு. ஆறு இப்பதான் சொன்னேன். அதாவது நீங்க வந்து மல்டிபிள் கண்டிஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல நீங்க வந்து ஆர் ஆபரேட்டர் போடுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க 2 கண்டிஷன் எழுதினாலும் போதும், 2 ஆர் மோர் எழுதினாலும் ஓகே தான். பட் இன் பிட்வீன்ல நம்ம என்ன போட்டிருக்கோம், என்ன ஆபரேட்டர்? லாஜிக்கல் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் ஆர். ஸோ இப்போ இந்த ஆர் ஆபரேட்டர் பைத்தானுக்கு ஓஆர்னு போட்டிருப்பீங்க. கரெக்டா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் இங்க ஓஆர்னு போட்டா வேலை செய்யாது. ஸோ இங்க ஆர் ஆபரேட்டர் வேணும்னா நீங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். 1 2 2. இந்த சிம்பிளுக்கு என்ன எங்க இருக்குன்னா, கீபோர்டில் வந்து பேக் / பட்டன் இருக்கும் உங்க கீபோர்டில். அந்த பேக் / பட்டனை வந்து நீங்க ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணீங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிள் வரும் 2 வாட்டி. ஸோ 2 லைன்ஸ் கொடுக்கணும். இதுதான் ஆர் ஆபரேட்டர். எதுல? சி ஷார்ப்ல. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இமேஜின் 3 கண்டிஷன் எழுதியிருக்கோம். இப்போ ஆர் ஆபரேட்டருடைய நேச்சர் என்னன்னா, அப்ளை பண்ணியிருக்கிற இந்த 3 கண்டிஷன்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே ரிசல்ட்டும் ட்ரூ.
அப்ளை பண்ணியிருக்கிற கண்டிஷன் எதுவுமே ட்ரூவா இல்லைன்னா ரிசல்ட் ஃபால்ஸ். புரியுதாமா? இதான் அதனுடைய நேச்சர். எய்தர் இன் ஆல் அபவ் அப்ளைடு கண்டிஷன், அப்ளை பண்ணியிருக்கிற எல்லா கண்டிஷன்ல அட்லீஸ்ட் எனி ஆஃப் ஒன் கண்டிஷன் ஹேஸ் டு பி ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் ரிசல்ட் ட்ரூ. ஒருத்தர் கூட இல்ல, ஒரு கண்டிஷன் கூட சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே ரிசல்ட். அதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்கு போறீங்க. எங்க போறீங்க? ஸோ ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம கிட்ட ஐடி ப்ரூஃப் நிறைய இருக்கு. ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும், ஓட்டர் ஐடி இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், வேற என்ன இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கும், பாஸ்போர்ட் இருக்கும். இத்தனை அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபை ஆகிறதுக்கு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும். அப்போ எய்தர் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி ஆர் லைசன்ஸ் ஆர் ரேஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட், இதுல ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலே உங்க வெரிஃபிகேஷன் சக்சஸ், விச் இஸ் ட்ரூ. இதுல எதுவுமே என்கிட்ட இல்ல சார், இன்னும் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்டுலாம் இன்னும் கவர்மெண்ட் எனக்கு அலாட் பண்ணல சார் அப்படின்னா ரிசல்ட் ஃபால்ஸ். புரியுதா? எய்தர் சாய்ஸ். இப்போ இதே விஷயத்த வந்து நீங்க அண்ட்ல ப்ரொவைட் பண்றீங்க. ஸோ நீங்க பைத்தான்ல ஏஎன்டின்னு எழுதியிருப்பீங்க, இங்க அப்படி ஒர்க் ஆகாது. இந்த சிம்பிள் போடணும், ஆம்பர்சன் அண்ட் ரெண்டு போடணும். இதுதான் லாஜிக்கல் அண்ட், இந்த சிம்பிள் தான் அண்ட் டினோட் பண்ணும். ஸோ இப்போ அண்டோட நேச்சர் என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணியிருக்கிற எல்லா கண்டிஷன்ல எல்லா கண்டிஷனுமே என்னவா இருக்கணும், கம்பல்சரி மஸ்ட் ட்ரூவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ரிசல்ட் ட்ரூ. ஒருத்தர் போயிட்டாலும் ரிசல்ட் ஃபெயில் தான். இப்போ நீங்க ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க, 5 சப்ஜெக்ட் எழுதுறீங்களா ஒரு செமஸ்டருக்கு? இங்கிலீஷ், டிஎஸ்பி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி என்னென்னமோ எழுதியிருப்பீங்க. எதனா ஒன்று சப்ஜெக்ட்ல நீ பாஸ் ஆனாலே நீ பாஸுப்பா அப்படின்னு சொல்றாங்களா? 5 சப்ஜெக்ட்ல 5மே பாஸ் ஆயிருக்கணுமா? அப்ப அங்க என்ன வேலிடேஷன் பண்றாங்க, ஆரா அண்டா? அண்ட். ஸோ அண்டோட நேச்சர் என்னன்னா, ஆல் தி conditions must be true, then the result is true. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, in case if any one condition is false, then the result will be false. புரியுதாமா? ஸோ இதுவே ஆரோட நேச்சர் என்னன்னா, in all the conditions if any one of the true, then the result will be true. சரிங்களா? so in case if all the conditions are false, then the result will be false. புரியுதாமா? ரைட். இப்போ இந்த அண்டு ஆரை பத்தி நம்ம பேசிட்டோம். நான் கேட்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. இந்த அண்ட் ஆபரேட்டரும் ஆர் ஆபரேட்டரும் ஏதாவது ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்குறாங்களா, இல்ல ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு சொல்றாங்க, ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்னு சொல்றாங்களா? நான் அதை கேட்கலமா. அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா வெறும் ட்ரூ ரிசல்ட் மட்டும் தான் கொடுப்பாரு, ஃபால்ஸ் கொடுக்க மாட்டாரு, அப்படி இருக்கா? இல்ல கண்டிஷன்ஸ் படி ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு சொல்லுவாரு, ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்னு சொல்லுவாருன்னு அந்த மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் போத் த கேஸ் ஆர் ஃபார் சிங்கிள் கேஸ்? போத் த கேஸ். அண்டு மட்டுமா இல்ல ஆறுமா? ஆறும். ஸோ அண்டு ஆறு ரெண்டுமே நீங்க அப்ளை பண்ணியிருக்கிற கண்டிஷன் படி வெரிஃபிகேஷன் படி ட்ரூவா இருந்தா ட்ரூனும், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்னு கொடுப்பாரு.
ஸோ தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் போத் த கேஸ். கரெக்டுங்களா? ஆனா இந்த மூணாவது ஒருத்தர் இருக்காரு லாஜிக்கல்ல, அவர் பேரு நாட். இவருடைய டிபார்ட்மெண்ட் எதுக்காக தெரியுங்களா? உங்களுக்கான ரிசல்ட் ட்ரூன்னு வந்தா அதை ரிவர்ஸ் பண்ணி என்னன்னு கொடுக்கறதுக்கு. உங்களுக்கான கண்டிஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு வந்தா அதை ரிவர்ஸ் பண்ணி ட்ரூன்னு கொடுப்பா. ஸோ இருக்கிற ரிசல்ட் ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ்ன்னு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இருக்கிற ரிசல்ட் வர ரிசல்ட் ஃபால்ஸா இருந்தா ரிவர்ஸ் பண்ணி ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ அதனால தான் இட் இஸ் used to reverse the actual result. So actual result true இருந்தா that is if actual result is true அப்படின்னா then it will reverse it to false. அதே மாதிரி if actual result is false then it will reverse it to true. புரியுதாமா? ரைட். இது மூணும் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கா? ரைட். இப்போ இவங்களை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் மூணுத்துக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பார்ப்போம். கான்செப்ட் புரிஞ்சுதா? கதை புரிஞ்சுதா? ரைட். இப்போ இவங்களை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா a = 10னும் b = ஒரு 20 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு கண்டிஷனுக்கும் இந்த மாதிரி நீங்க பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டு டிஃபரன்ஷியேட். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்டா இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுறோம், a வேல்யூ = b அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் a வேல்யூ less than b. ஸோ இப்போ நான் எத்தனை கண்டிஷன் எழுதியிருக்கேன்? இந்த மாதிரி நான் அண்டு போட்டு எத்தனை கண்டிஷன் வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம 2 கண்டிஷன் வச்சு மட்டும் பேசுவோம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ 2 கண்டிஷனுக்கு நடுவில் நம்ம என்ன லாஜிக்கல் ஆபரேட்டர் போட்டிருக்கோம்? அண்டோடைய நேச்சர் என்ன? லாஜிக்கல் அண்டோடைய நேச்சர் என்ன? எத்தனை கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கீங்க? அப்ப அப்ளை பண்ணிருக்கிற 2 கண்டிஷன் என்னவா இருக்கணும்? இப்ப கம்பைலர் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணுங்க. செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸ்னு சொல்லுங்க. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஏ வேல்யூ வந்து பியோட கம்பேர் பண்ணும்போது ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ஈக்குவலா இல்லை. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? அண்டோட நேச்சர் என்ன சொன்னீங்க? அப்ளை பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷனே போயிடுச்சு. அப்ப அடுத்த கண்டிஷனை செக் பண்ணணுமா? அவசியம் இருக்கா? அப்ப ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துரும்? இட் வில் ரிட்டர்ன். புரியுதாமா? இதுவே இன்கேஸ் நான் இப்போ இங்க நாட் ஈக்குவல் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? ட்ரூ. இப்போ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ட்ரூன்னு கொடுத்துருமா? அதான் யோசிச்சு சொல்லுங்க. கொடுக்குமா? அண்டோட நேச்சர் என்ன சொன்னீங்க? அடுத்த கண்டிஷனே செக் பண்ணலையே, அப்புறம் எப்படி அது ட்ரூன்னு கொடுக்கும்? ஏன் முதல்ல ஏன் ஸ்ட்ரைட்டா ரிசல்ட் கொடுத்துருச்சு? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே ரெண்டாவது கண்டிஷனை பார்க்கவே இல்லை. அது ஏன் ஸ்ட்ரைட்டா கொடுத்துருச்சு? ஒன்னு போச்சுனாலே அப்ப ரிசல்ட் போச்சு. அதனால ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஃபால்ஸ்னு இப்ப கொடுத்துருச்சு. பட் இதுவே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு கொடுத்துருமா? அப்போ
நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி கம்பல்சரி நெக்ஸ்ட் கண்டிஷனும் என்னவா இருந்தாதான் ட்ரூன்னு கொடுக்கும். அடுத்த கண்டிஷன் இப்போ போயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட் அடுத்த கண்டிஷன் இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த கண்டிஷன் இன்கேஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அப்ப என்ன ரிசல்ட் வரும்? ஃபால்ஸ் தான் வரும். புரியுதா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் எழுதுறது இதுதான். இப்போ சொல்லுங்க ஃபால்ஸ். அப்ப ரிசல்ட் இது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ரைட். இப்போ இதே சினாரியோவை காப்பி ஆர் ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஆர் போட்டு எத்தனை கண்டிஷன் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு 2 கண்டிஷன் எழுதி இருக்கோம். ஆரோட நேச்சர் என்னமா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணுங்க. ஃபால்ஸா ட்ரூவா? சரிம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டா இப்போ உங்களுக்கு ஃபால்ஸ்னு கொடுத்துருமா ரிசல்ட்? கொடுக்காதா? ஏன் கொடுக்காது? எக்ஸ்பிளைன். ஏன்னா ஆரோட நேச்சர் என்னன்னா, சரி ஒன்று தானே போச்சு, அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவராச்சும் என்னவா இருக்காரான்னு பார்க்கும். அப்போ அடுத்ததையும் செக் பண்ணிட்டு தான் இருக்கிற எல்லா கண்டிஷனையும் அப்போ செக் பண்ணும். யாராவது ஒருத்தராச்சும் என்னவா இருக்காரான்னு பார்க்கும். இப்போ அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன். ட்ரூ. அப்போ ரெண்டுத்துல ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ். அப்போ ரிசல்ட் ட்ரூ. புரியுதாமா? இதுவே ரெண்டும் ஃபால்ஸா இருந்தா, ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்து ஒன்னு ஃபால்ஸா இருந்தா, ரெண்டுமே ட்ரூவா இருந்தா, கிளியரா இருக்கீங்களா? ரைட். இப்போ நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இமேஜின் நான் என்ன பண்றேன் அப்படின்னா a ஈக்குவல் டு b இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். என்னமா எதை மட்டும் இன்னும் நான் உங்களுக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி கொடுக்கல. ஜஸ்ட் இமேஜின். இப்போ பைத்தானா இருந்தா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்கு? பிரிண்ட். ஆனா இங்க பிரிண்ட் கிடையாது, கன்சோல் டாட் ரைட் லைன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஜஸ்ட் இமேஜின் நான் வந்து இதை பிரிண்ட் பண்றேன், சரிங்களா? ஆக்சுவலா இதனுடைய அவுட்புட் என்னன்னு ரிட்டர்ன் ஆகி பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலா வெரி குட். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் ஃபால்ஸ். ஆனா அந்த கண்டிஷனுக்கு முன்னாடி நான் என்ன அப்ளை பண்றேன் அப்படின்னா நாட். ஸோ நாட் NOTன்னு போடக்கூடாது, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் நாட்டுக்கு. பைத்தான்ல NOTனே போடுவீங்க, இங்க வந்து நாட். இப்போ என்ன பண்ணும் இந்த நாட் ஆபரேட்டர்னா, இந்த ஆக்சுவல் கண்டிஷனோட ரிசல்ட் என்னவோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஆக்சுவல் கண்டிஷனோட ரிசல்ட் என்ன வந்தது, அப்போ இதை நாட்ல அப்ளை பண்ணி போட்டிருக்கீங்க. இப்போ இதனுடைய ரிசல்ட் என்னென்ன பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்றதுக்கு நீங்க நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதுவே a less than b அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதனுடைய ஆக்சுவல் ரிசல்ட் என்னமா? ட்ரூ. பட் இதுவே நான் வந்து முன்னாடி இப்போ நாட் அப்படி போட்டேன் அப்படின்னா என்னன்னு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும்? ஃபால்ஸ்ன்னு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் நாட்டோடைய எக்ஸாம்பிள். கிளியரா இருக்கீங்களா? போலாமா அடுத்து? ஸோ இது அண்டுக்கான எக்ஸாம்பிள், இது ஆறுக்கான எக்ஸாம்பிள், இது நாட்டுக்கான எக்ஸாம்பிள். இப்போ சொல்லுங்க, கம்பேரிசன் ஆபரேட்டரும் ரிலேஷனல் ஆபரேட்டரும் லாஜிக்கல் ஆபரேட்டரும் புரிஞ்சுதா? போலாமா? பைத்தான்ல AND OR நாட்னே யூஸ் பண்ணுவீங்க, C# அந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். இதுதான் பைத்தானுக்கும் C# உள்ள டிஃபரன்ஸ் இன் லாஜிக்கல் ஆபரேட்டர். அப்ளை பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் தான் வேற, பட் கான்செப்ட்
ஒண்ணுதான். இங்க எப்படி அண்டு ஆறு நாட்டுக்கு கான்செப்ட படிச்சீங்களோ அதே கான்செப்ட் தான் எந்த டெக்னாலஜிலையும். சி ஷார்ப்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கன்னா சி ஷார்ப்னு அர்த்தம், அங்கன்னா பைத்தான்லன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட், ஃபைன். இப்போ அடுத்த ஆப்ரேட்டர் போறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் ஆப்ரேட்டர் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் சில டவுட் வரலாம். என்ன டவுட்னா, சார் நான் அண்ட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரும் மிக்ஸ் பண்ணி கண்டிஷன் எழுத முடியுமா? என்னமா, அண்ட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரும் மிக்ஸ் பண்ணி எழுத முடியுமா? தாராளமா எழுதலாம். தாராளமா மிக்சிங் அண்ட் ரைட்டிங் கண்டிஷன் எழுதலாம். தாராளமா எழுத முடியும். ஆனா ப்ராப்பரா நீங்க பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அதை பார்ட்டிஷன் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா a ஈக்குவல் டு b அப்படின்னு எழுதுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளேயே வந்து அண்ட் a லெஸ் தென் b பிராக்கெட் முடிச்சிட்டேன், ஆர் a நாட் ஈக்குவல் டு b. ஸோ இப்போ இதுல வந்து மெயின் ஆப்ரேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். ஏன்னா இந்த மெயின் ஆப்ரேட்டருக்கு, ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் செட் 1 கண்டிஷன், இது செட் 2 கண்டிஷன். இப்போ செட் 1 கண்டிஷன் ஃபால்ஸோ ட்ரூவோ ஆர் செட் 2 கண்டிஷன் ஃபால்ஸோ ட்ரூவோன்னு செக் பண்ணும். ஸோ இப்போ செட் 1 ஃபர்ஸ்ட் முடிக்கும் கம்பைலர். ஸோ செட் 1 பொறுத்த வரைக்கும் a equal to b and at the same time a less than b இருக்கணும். அப்பதான் இந்த செட் 1 கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்டீரியரை முடிச்சிருங்க, இந்த செக்மெண்ட்டை முடிச்சிருங்க. a equal to b இதனுடைய ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். and at the same time a less than b. அப்போ இந்த இன்டீரியர் வெரிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷனே போயிடுச்சு. அண்டோட நேச்சர் என்னமா, ரெண்டுமே. அப்போ ஒன்னு போயிடுச்சு. அப்ப அடுத்து செக் பண்ணணும் நம்ம இன்டீரியர்ல செக்மெண்ட் 1ல தேவையில்லை. அப்போ இந்த செக்மெண்ட் 1 என்டையர் ரிசல்ட் என்னன்னு கொடுத்துடலாம். அது அவ்வளவுதான். சரி, ஓகே. செக்மெண்ட் 1 ஸ்டேட்டஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ஆர் அட்லீஸ்ட் செக்மெண்ட் 2 ஸ்டேட்டஸ் ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கீங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ட்ரூவா ஃபால்ஸா? ஓட்ட பந்தயத்துல ஓடுறது 2 பேர் தான். அப்படிலாம் நீங்க குறுக்கு மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு இருந்தா ஃபால்ஸு, அப்ப அதுவே ஆப்போசிட்டா இருந்தா ட்ரூ. சரி, இப்போ நான் வேல்யூ மாத்தி கொடுக்குறேன். அப்போ ஏ ஈக்குவல் வந்தா ஃபால்ஸ்னு வந்துச்சு. அப்போ இது நாட் ஈக்குவல் வந்தா ட்ரூ. இப்போ வருமா கரெக்டா அந்த குறுக்கு மனப்பாடம்? எல்கேஜி புள்ள மாதிரி இருக்கு. இதை மட்டும் யோசிங்க. ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏ வேல்யூவை பியோடு எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ண, நான் சொல்றேன் அந்த ஃப்ளோவை படி பாருங்க. ஏ வேல்யூவை பியோடு எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணும்போது ஏ வேல்யூ என்னவா இருக்கணும்? இங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ சிம்பிள் தான் இது. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனே கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் எந்த சைடு வேல்யூவை எடுத்துக்கணும்? லெஃப்ட் சைடு. அதாவது ஏ வேல்யூவை நான் சொல்ற ஃப்ளோலயே எப்பவுமே அந்த ஆங்கிள்லயே பாருங்க. ஏ வேல்யூவை பியோட எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணும்போது ஏ வேல்யூ என்னவா இருக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் என்னோட ஃப்ளோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏ வேல்யூவை பியோட எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஏ வேல்யூ என்னவா தான் இருக்கு.
நான் சொன்ன மாதிரி நாட் ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப இந்த செக்மெண்டோட ஸ்டேட்டஸ் ட்ரூ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஆப்ரேட்டர் வருது? செக்மெண்ட் 1க்கும் செக்மெண்ட் 2க்கும் ஆர் ஆப்ரேட்டர். ஆரோட நேச்சர் என்ன? ரெண்டு செக்மெண்ட்ல எதனா ஒரு செக்மெண்ட் ட்ரூவா இருந்தாலே ரிசல்ட். புரியுதா? ரைட். அப்போ இங்க ரிசல்ட் வர்றதுக்கான காரணம் அண்டோட ஆபரேட்டர்னாலயா இல்ல மெயின் இந்த ஆறுனாலயா ஃபைனல் ரிசல்ட் வந்தது காரணம்? சோ இந்த சினாரியோ படி இந்த இன்டீரியர் ரிசல்ட் வந்ததுக்கு அண்டு காரணம், இந்த இன்டீரியர் ரிசல்ட்டுக்கான அவுட்புட் வந்ததுக்கு நாட் ஈக்குவல் டு காரணம். ஆனா இந்த ரெண்டு செக்மெண்டோட மெயின் ரிசல்ட் வர்றதுக்கு யார் காரணம்? ஆர். புரியுதா? ரைட். ஸோ இது நீங்க மொத்தமா சேர்த்து ஓவராலா இதுக்கு நீங்க மொத்தமா ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். புரியுதா? போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த மாதிரி இஃப் எல்ஸ் இஃப் இதெல்லாம் நீங்க எழுதுவீங்க அப்புறமா. இப்போ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு பி ஆர் இது மாதிரி நீங்க உள்ள வந்து எத்தனை கண்டிஷன் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அண்டோடைய ஃப்ளோவை ஒரே இதில் முடிச்சிருங்க. ஸோ இப்போ சரி, இப்போ நான் இதுக்குள்ளேயே வந்து 6 தான் எழுதணும்னா எழுத முடியுமா சார்? இந்த இந்த செக்மெண்ட் 1லயே 6க்கும் எழுத முடியுமா? தாராளமாக எழுதலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இன்டீரியர்லயே இந்த அண்டை தனியா பிராக்கெட்டை போட்டு பார்ட்டிஷன் பண்ணி அங்கேயே நீங்க 6 போட்டுக்கணும். அப்ப செக்மெண்ட் 1ல ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் முடிச்சிட்டு அடுத்து இந்த செக்மெண்ட்டை முடிச்சிட்டு இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு என்னவா இருக்கான்னு பார்க்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல அவுட்புட் வெளியே வந்ததோடைய ஃபைனல் 6னால அடுத்து ரெண்டாவது செக்மெண்ட்டை செக் பண்ணிட்டு ரெண்டுத்தினுடைய அவுட்புட் வந்தது யாருனால இருக்கும்? ஃபைனல் அவுட்புட் 6னால இருக்கும். புரியுதா? எக்காரத்து கொண்டும் இப்படி எழுதக்கூடாது. அதாவது பிராக்கெட்ஸ் போட்டு இப்ப நான் பார்ட்டிஷன் பண்ணல. இங்க பாருங்க, நல்லா தெரியுதா பாருங்க, அண்டு ஆறுன்னு சேர்த்து போட்டுட்டேன். தெரியுதா? இப்போ உங்களுக்கு பக் அடிக்கும், கம்பைலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது நான் இந்த ரெண்டு பேரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட அண்டை செக் பண்ணணுமா, இல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரோட 6 செக் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அப்போ நீங்க வந்து எதை ஸ்டெப் 1 பண்ண போறீங்களோ அதை தனியா, இப்போ நீங்க இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்கன்னா பிராக்கெட் இதை தனியா போட்டு பார்ட்டிஷன் பண்ணிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இது வேலை செய்யும், இதனுடைய ரிசல்ட் எடுத்துட்டு போய் இது கூட வச்சு வேலை செய்யும், அதுக்கப்புறம் இது மொத்தத்தினுடைய ரிசல்ட் எடுத்துட்டு போய் அடுத்த இருக்கிறோட வேலை செய்யும். என்ன லெவரசன், புரியுதா? ரைட். என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ரைட். இப்போ நீங்க இதே மாதிரி ஆர் வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு அண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் யூ கேன் ரைட் யுவர் ஆர் ஏ நாட் ஈக்குவல் டு பி போட்டுட்டு ஃபைனலா அண்ட் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த ஓவரால் கண்டிஷனுக்கு நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன் மொத்தமா. சரிங்களா? ஸோ பாருங்க, இங்க ரெண்டு ஓவராலா பிராக்கெட் போட்டுட்டேன். ஓவராலுக்குள்ள செக்மெண்ட் 1, இது செக்மெண்ட் 2. ரெண்டு செக்மெண்ட்டுக்கு நடுவுல அண்டோட நேச்சர் செக்மெண்ட் 1 அண்ட் செக்மெண்ட் 2 ரெண்டுமே கம்பல்சரி ட்ரூவா இருக்கணும். அதை வச்சுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இப்போ இந்த சினாரியோல மெயின் ரிசல்ட் வர்றதுக்கான சினாரியோ யாருது? ஆறுதா அண்டுதா? அண்டுது. அப்போ செக்மெண்ட் 1ல 6 வச்சு எழுதிருக்கீங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஸோ செக்மெண்ட் 1ல ரெண்டு கண்டிஷன் இருக்கு, கரெக்டா? ஸோ ஏ லெஸ் தென் பி செக் பண்ணுங்க, ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அடுத்த ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணுங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பி. கண்டிஷன்
ஸோ ஆரோட நேச்சர் என்ன, ரெண்டுத்துல எதனா ஒன்று ட்ரூனாலே ரிசல்ட் ரெண்டுமே என்னவா இருக்கு செக்மெண்ட் 1ல. அப்போ செக்மெண்ட் 1 மெயின் ரிசல்ட் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ட்ரூ அண்ட் அட் த சேம் டைம் செகண்ட் செக்மெண்ட் என்னவா இருக்கணும். ஸோ செகண்ட் செக்மெண்ட்டை செக் பண்ணுங்க தலைவர், ஏ ஈக்குவல் டு பியை செக் பண்ணுங்க. செகண்ட் செக்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ ரெண்டு செக்மெண்ட்டுக்கு நடுவில் அண்டு போட்டிருக்கீங்க. அண்டோட நேச்சர் ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். நீங்க செக்மெண்ட் 1 ட்ரூ அண்ட் அட் த சேம் டைம் செக்மெண்ட் 2 ட்ரூவா இருக்கணும். ஆனா செக்மெண்ட் 2 இல்ல. அப்ப ரிசல்ட் என்னன்னு வரும், ஃபால்ஸ்னு வரும். கிளியரா இருக்கா இளவரசன் உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்க அண்டு ஆறுன்னு மிக்ஸ் பண்ணி கூட கண்டிஷன்ஸை எழுதலாம். ஆனா மேக் ஷுர் ப்ராப்பர்லி யூ ஆர் பார்ட்டிஷனிங் வித் this parenthesis, this bracket. சரிங்களா? போலாமா? இன்னைக்கு என்ன டே? கன்ஃபார்மா? ரைட். சரிம்மா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாரு பாப்போமா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்றேன். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எங்க பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? முதல்ல அசைன்மெண்ட்டை பத்தி அரித்மெட்டிக்ல பண்ணுமா இல்ல வேரியபிள் டிக்ளரேஷன் சின்டெக்ஸ் அப்பவே பார்த்துமா? அப்ப அரித்மெட்டிக்ல பார்க்கலையா? இப்போதான் ஃபார்முக்கு வரீங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டரை பத்தி நம்ம பேச போறோம், which is the final department in the operator. ஆக்சுவலா இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் யூசேஜ் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் யூஸ்டு டு எதுக்காக? அசைன் வேல்யூ அசைன் பண்றதுக்கு. அசைன் பண்றது மட்டும் இல்லாம ஆர் அசைன் த வேல்யூ. வெறும் அசைன் மட்டும் பண்றது இல்லாம மாடிஃபை பண்ணியும் என்ன பண்ணும், அசைன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஈக்குவல் டு போடுறது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா டு அசைன் த வேல்யூ. ஈக்குவல் டு எதுக்காக யூஸ் பண்றோம்? டு அசைன் த வேல்யூ. பட் இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டரை நல்லா உத்து கவனிங்க இளவரசன். எல்லாத்துலயுமே காமனா என்ன சிம்பிள் இருக்கு? ஈக்குவல் இஸ் ஃபார். பட் அதே ஈக்குவல் டு கூட என்ன சிம்பிள் மிக்ஸ் ஆயிருக்கு? என்ன ஆபரேட்டர் அது? உங்களுக்கு டவுட் வரணும். ஏன் அப்படின்னா, சார் அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்குள்ள எதுக்காக அரித்மெட்டிக் ஆபரேட்டரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் மிக்ஸ் ஆகுது ஐ மீன் சாரி அப்படின்றது தெரியணும். ஆக்சுவலா ஈக்குவல் டுன்றது அசைன் பண்றதுக்காக, இது மாதிரி பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டுன்னு அரித்மெட்டிக் ஆபரேட்டரை மிக்ஸ் பண்றது எதுக்காகனா டு மாடிஃபை அண்ட் அசைன் த வேல்யூ. ஸோ நீங்க வேல்யூ எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அசைன் பண்ணலாம், வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அசைன் பண்ணலாம், வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி அசைன் பண்றது, சப்ட்ராக்ட் பண்ணி அசைன் பண்றது, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அசைன் பண்றது, இதுக்காக தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல என்ன ஆபரேட்டரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புரிகிறதா? ரைட். இந்த ஆபரேட்டர் நான் எதுக்கு சார் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிளோடைய வேல்யூ எப்படி கண்டினியூட்டியோட டிராவல் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வேரியபிளோட வேல்யூ அடுத்தடுத்து லைனுக்கு எப்படி கண்டினியூட்டியோட டிராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சு நான் என்ன சார் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் ஒரு லைன்ல இருக்கிற வேரியபிளோட வேல்யூ ஷிஃப்ட் ஆகினே வரும்போது அடுத்த லைன்ல என்ன வேல்யூல இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது வேல்யூ ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்.
ஒரு உதாரணத்துக்கு நான் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ப்ரோக்ராமிங் லைன், சைடில் இருக்கிறது ப்ரோக்ராமிங் லைன். 68வது லைன்ல ஏவோடைய வேல்யூ என்னன்னு எடுத்துக்கோங்க. கம்பைலர் யோசிச்சு சொல்லுங்க. வெரி குட். இப்போ அடுத்த லைன்ல கேர்ஃபுல்லா கவனிங்க. அடுத்த லைன்ல a ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துட்டேன். இப்போ 68வது லைன்ல இருந்து கவனிங்க, 68வது லைன்ல இருந்து 70வது லைனுக்கு வரும்போது, 68வது லைன்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னன்னு தான் வரும். டிராவல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு வரும், இன்டர்னலா 10ன்னு வரும். ஆனா இந்த லைன்ல நீங்க என்ன வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்றீங்க ஏக்கு, ஸோ நீங்க ரீஅசைன் பண்றீங்க. இங்க ஆல்ரெடி என்னன்னு அசைன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஓல்டு வேல்யூ. இப்போ புது வேல்யூ என்னன்னு அசைன் பண்றீங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு நார்மல் வேரியபிளுக்கு என்னமா, ஒரு நார்மல் வேரியபிளுக்கு அட் அ டைம்ல ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்றதுக்கான மெமரி கேப்பபிலிட்டி மட்டும்தான் இருக்கு. ஒரு நார்மல் வேரியபிள் அட் அ டைம்ல எத்தனை வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணும், ஒரு வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணும். ஆல்ரெடி ஏ என்ற அந்த வேரியபிள் என்ன வேல்யூவை ஹோல்ட் பண்ணி இருக்கு. இப்ப புதுசா என்ன அசைன் பண்றீங்க. இப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய வேல்யூவை மெமரியில இருந்து இரேஸ் பண்ணிட்டு புது வேல்யூவை எடுத்துக்கும். அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம லைஃப்ல புதுசை பார்த்தோன்னே பழச மறந்துடுவோம். புதுசை பார்த்தோன்னே பழச மறந்துடுவோம். கரெக்டுங்களா? அப்ப இங்க யாரு புதுசு யாரு பழசு? அப்ப என்ன ஆகும்னா, மெமரியில பழைய வேல்யூ 10ன்றது இரேஸ் ஆயிட்டு ஏ வேல்யூ என்னன்னு எடுத்துக்கும். அப்போ 71st லைன்ல ஏவோட வேல்யூ என்னது, புரியுதாமா? ரைட். இப்போ அடுத்த லைன்ல a பிளஸ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுக்குறேன். இப்போ 71வது லைன்ல இருந்து 74வது லைனுக்கு போகுமா? ஸோ 71வது லைன்ல இருந்து 74வது லைனுக்கு போகும்போது டிராவல்ல போகும், மெமரியில இன்டர்னலா டிராவல்ல போகும்போது ஃபர்ஸ்ட் ஏவல் என்னன்னு போகும். ஃபர்ஸ்ட் என்னன்னு போகும். சாரிமா கேட்கல. ஹலோ, எஸ் 8ன்னு போகுமா? எஸ் 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 ஓகே ஓகே, கேக்குதுமா கேக்குது. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு நடுவில். ஃபர்ஸ்ட் 8ன்னு போகும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வெறும் ஈக்குவல் டு போடல, என்ன ஈக்குவல் டுன்னு போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப கம்பைலர் என்ன பண்ணும்னா, உங்க ஏ வேல்யூவை முதல்ல பக்கத்துல இருக்கிற 12ஓட என்ன பண்ணிக்கும், ஏ வேல்யூவை பக்கத்துல இருக்கிற வேல்யூவோட பிளஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ 8 பிளஸ் 12 20. இப்ப ஆட் ஆன இந்த வேல்யூ ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு கூட, ஈக்குவல்டோட நேச்சர் என்ன, ரைட்ல ப்ராசஸ் ஆன வேல்யூவை எடுத்துட்டு வந்து திரும்ப லெஃப்ட்ல, அதான அதனுடைய டியூட்டி. ஆல்வேஸ் ரைட் சைடு வேல்யூ வில் அசைன் டு லெஃப்ட் சைடு. ஆனா ஆல்ரெடி ஏல லெஃப்ட் சைடுல என்ன வேல்யூ இருக்கு, அந்த பழைய வேல்யூவை மெமரியில இருந்து இரேஸ் பண்ணிட்டு புது வேல்யூ என்னன்னு எடுத்துக்கோ. சோ இப்போ 74வது லைன்ல ஏவோட வேல்யூ என்ன, புரியுதா? இப்போ இங்க இருந்து அப்படியே அடுத்த லைனுக்கு டவுன் ஷிஃப்ட் ஆகி போகுது, டிராவல் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஏ மைனஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்றேன். ஸோ இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு என்ன, என்னோட கேள்வி புரிஞ்சுக்குங்க. இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு என்னன்னு வந்திருக்கும், என்னன்னு ப்ராசஸ் ஆயிருக்கும், என்னன்னு மாறி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு
ஃபர்ஸ்ட் என்னன்னு வந்திருக்கும். ஓகே. அடுத்து என்னன்னு ப்ராசஸ் ஆயிருக்கும். which is என்னன்னு கெட் ஆயிருக்கும். அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு ஷிஃப்ட் ஆயிருக்கும், ரிவைஸ் ஆயிருக்கும். இப்ப அடுத்த லைன்ல ஏ மல்டிப்ளை 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு வரும்போது என்னன்னு வந்திருக்கும், என்னன்னு ப்ராசஸ் ஆயிருக்கும், என்னன்னு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும், மாடிஃபை ஆயிருக்கும். மாடிஃபை ஆகி அசைன். புரிஞ்சுதாமா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேல்யூ ஷிஃப்ட் ஆகும். இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நான் ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ கொடுக்குறேன், என்ன வரும்ன்றதை கரெக்டா சொல்லுங்க. சரிங்களா? ரைட். லாஸ்டா இமேஜின் ஏவை நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு 68வது லைன்ல ஏ வேல்யூவை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம். ரைட். அடுத்த லைன்ல ஏ வேல்யூ என்னன்னு மாறி இருக்கும். அடுத்த லைன்ல ஏ வேல்யூ என்னன்னு மாறி இருக்கும். அடுத்த லைன்ல ஏ வேல்யூ என்னன்னு ஷிஃப்ட் ஆயிருக்குமா. அடுத்த லைன்ல ஓகே 20.0ன்னு வருமா, 20ன்னு வருமா? ஏன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது இன்டீஜர். வெரி குட். அடுத்து ரிமைண்டர் 0. அப்ப அடுத்த லைன்ல நான் ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணா 0 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டருடைய ப்ராசஸ் அண்ட் ஷிஃப்டிங் கிளியரா இருக்கீங்களா? ரைட். ஓகேம்மா. ஸோ இதோட நமக்கு ஆபரேட்டர்ஸ் முடியுது. சரிங்களா? இனிமே ஆபரேட்டர்ல தப்பு வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க தடுமாறுனது வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்றதுல தான் கொஞ்சம் தடுமாறுனீங்க. வீடியோவை திரும்ப நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா அந்த தடுமாற்றம் இருக்காது. வீடியோ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணல அப்படின்னா இதை விட இன்னும் தடுமாறுவீங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஸ்கைப்போடைய சேட்ல உங்களுக்கு ஆபரேட்டர்ஸோடைய கிளாஸ் நோட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். இது உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. வீடியோ ரெக்கார்டிங் வந்து நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். ஸோ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நான் வீடியோ ஒரு 1 ஹவர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அனுப்புறேன். சில வீடியோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, அதனால தான் டிலே ஆகுது. கன்வெர்ட் பண்ணிட்டு அனுப்புறேன். ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு ஆப்ரேட்டர்ஸ் எனக்கு கிளியரா இருக்கு, எனக்கு இப்போ ஆப்ரேட்டர்ல என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு கிளியரா இருக்குன்னு எனக்கு நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். சரிம்மா. ஏதாவது ரிவிஷன் பண்ணும்போது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டுக்கு வந்து நீங்க டீம்ஸ்ல கூட மெசேஜ் போடலாம். நம்ம சாட்லயே கூட நீங்க மெசேஜ் போடுங்க டவுட்டுக்கு. ரைட். ஓகே. ரைட். தேங்க்யூ.